ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபெரிவா சரணம். மனத்தின் பின்புறமுள்ள தோட்டத்தில் ஒரு மாமரத்தின் நிழலில் மகாபெரிவா ஏகாந்தமாக அமர்ந்திருக்கிறார். மதிய நேரத்து அமைதி. அப்போது தூரத்திலிருந்து ஒரு பக்தர் தன் நோயின் கொடுமையால் உடல் மெலிந்து கண்கள் குழிவிழுந்து தட்டு தடுமாறி நடந்து வந்து பெரியவாளின் பாதங்களில் அப்படியே விழுந்து அழிக்கிறார். பெரியவா, எத்தனையோ பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டேன், இவ்வளவோ மருந்து மாத்திரையை சாப்பிட்டேன், இந்த ஒரு தீராத வியாதி என்னை விட்டு போகல, மருத்துவர்களும் கைவிட்டுட்டாங்க, இனிமே எனக்கு நீங்க தான் பெரியவா கதி என்று கூறி கதறி கொண்டு இருந்தார். மகா பெரியவா தன்னுடைய கருணை பொழிவும் கண்களால் அந்த பக்தரை உற்று நோக்கி அவர் செய்ய சொன்ன சில விஷயங்களைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் பார்க்க போகிறோம். அப்பா எழுந்த உட்காரு, மனதை முதல்ல திட்டம்படுத்திக்கொள் என்று காஞ்சி மகான் மகாபிரிவா முதல்ல சொல்ல ஆரம்பித்தார். இந்த உலகத்துல மருந்தினால் குணப்படுத்த முடியாத நோய்களையும் இறைவனின் அருளாலும் மந்திரங்களின் அதிர்வாலும் முறையான ஆன்மீக பரிகாரத்தாலும் நிச்சயம் குணப்படுத்த முடியும். நம்முடைய கர்ம வினைகளின் பயனாகத்தான் சில நோய்கள் நம்முடைய உடம்பை ஆட்டி படைத்தது. அந்த ஒரு வினைகளை வேறறுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பரிகாரத்தையும் மந்திரத்தையும் உனக்கு நான் சொல்றேன், அதை வரிசையா கேட்டு தெரிஞ்சுக்கோ. அந்த மகாபிரிவா செய்ய சொன்ன முதல்ல எளிய ஒரு பரிகாரம் இதுதான். தீராத நோயால் அவதிப்படும் நீ புதன்கிழமை நாளில் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பரிகாரம் ஒன்றானது இருந்து கொண்டிருக்கிறது. புதன்கிழமை காலை நீ நீராடியதும் உன்னுடைய கைப்பிடியால் பச்சை பயிரை எடுத்து அதை ஒரு தூய்மையான பாத்திரத்தில் போட்டு தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். பின்னர் அன்றைய தினமே அந்த ஒரு பச்சை பரிசை சமைத்து அப்படியே நம்ம முளைக்கட்ட செய்து உன்னால் முயன்ற அளவுக்கு பசுமாட்டிற்கு உன்னுடைய கைகளாகவே உணவாகவும் நீங்கள் கொடுக்கவும் ஆரம்பிக்கலாம். இதனை அந்த ஒரு நாளை செய்து பாருங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். பசுவின் உடலில் 30 கோடி தேவர்களும் சகல ஜீவராசிகளும் வாசம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். புதன்கிழமை நாளில் புதனுக்குரிய தானியமான பச்சை பயிரை தரும்போது உடல்ல இருக்கும் கர்ம வினைகளின் வீரியம் குறைய தொடங்கும். இதுவே உன்னுடைய நோயை குணப்படுத்துவதற்கான முதல் ஒரு பரிகார வழி. ஆனால் அந்த புதன்கிழமை நாளில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், அதுதான் அந்த சிரஞ்சீவி மந்திரம். பரிகாரத்தை செய்த பின் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய மிக உன்னதமான சிரஞ்சீவி மந்திரத்தை நான் உச்சரிக்க போகிறேன். அதனை கேட்டு நீங்களும் உச்சரித்து பாருங்க. அதனுடைய மந்திரத்தோட சக்தி அவ்வளவு வாய்ந்ததாக இருக்குமாம். எனவே நீங்களும் இதனை மட்டும் எப்படியாவது செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடப்பீங்க. எடுத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போகவும் ஆரம்பிக்கும். அதே போல மகா பெரியவளாகிய நாம் எப்போதுமே பக்தர்களுக்கு அள்ளி கொடுக்கும் மங்கள பொருள் காமாட்சி அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜித்த பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் கலந்து குங்குமத்தை நம்ம கொடுக்கணும். புதன்கிழமை காலையில நீ வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது 3 இதழ்கள் கொண்ட ஒரு சிறிய அருகம்புல் கணுவையும் பூஜை அறையில மகா பெரியவா படத்தின் பாதத்துல வைத்து வழங்கிய குங்குமத்தையும் ஒரு விஷயங்களையும் நீ கோவிலுக்கு முன்னாடி வச்சு செஞ்சு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். இந்த ஒரு பொருள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு தெரியுமா? அருகம்புல் சாதாரண புல் மட்டும் கிடையாது, எப்பேற்பட்ட வறட்சியிலும் அது காய்ந்து போகுமே தவிர அழியாது. ஒரு மலைத்துளி பட்டதும் மீண்டும் உயிர்த்தெழுந்து பச்சையாக படரும். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் உன்னை மீண்டும் உயிர்ப்பிப்பது வளர செய்யும் சக்தி இந்த அருகம்புல்லுக்கு மட்டுமே தாங்க இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது வரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். எனவே மகாபெரிவா சொன்ன இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பலனையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். மறக்காம இந்த ஒரு சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.